Hi, 10th சமச்சீர் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.8ல் கொஷின் நம்பர் 1 சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த கொஷின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின், 5 மார்க்ஸில் கேட்பாங்க. அதாவது ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. பை டிவிஷன் மெத்தடில் நம்ம இதை வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனை வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த டிவைட் பண்ண போகிறோம். இப்போ எப்படி இந்த டிவிஷன் மெத்தட் எப்படின்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. இதோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 வரும். ஸோ இங்கே இருக்க நம்பருக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் பவர் 4 கிடைக்கிது. ஸோ நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுறோம். பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக மாறுது சப்ராக்ட் பண்ணுறதுனால. ஸோ இது கேன்சல் ஆகி உங்களுக்கு 0 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸ் நம்ம கீழே எடுத்துக்க போகிறோம். சைன்ஸையும் கவனிக்கணும். ப்ளஸ் சைன் இல்லை மைனஸ் சைன் ரெண்டு எது இருக்கோ அதுவும் தான் அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரணும். இப்போ -12x³ ப்ளஸ் 42x² நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே எதுவுமே இருக்காது. x² மட்டும் இங்கே இருந்தது நம்ம போட்டிருக்கோம். இங்கேயும் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். x² போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டுத்தையும் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ வந்து என்ன பண்ணுவோன்னா இங்கே என்ன நம்பர் என்ன இருக்கோ அது வந்து நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கணும். இங்கே ஒரு கேப் விட்டுக்குங்க. இப்போது அனதர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் நம்ம போடணும். போடும்போது நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட்டு இது கேன்சல் ஆகிற மாதிரி கிடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபஸ்ட்டு இது வந்து நீங்கள் வந்து இதால் டிவைட் பண்ணணும். இப்போ -12x³ இருக்குது, 2x² இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா x² கேன்சல் ஆகி பேலன்ஸ் 1x இருக்குது. 2 1 டைம் x² கேன்சல் ஆகி பேலன்ஸ் 1x இருக்குது. 2 1 டைம் 2 6 டைம். ஸோ -6x கிடைக்கிது. ஸோ -6xை நம்ம இங்கேயும் போட்டுக்கணும், இங்கேயும் நம்ம போட்டுப்போம். இது வந்து இப்போ இருக்காது. இது மாதிரி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அகெயின் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா சப்ராக்ட் பண்ண போகிறதுனால சப்ராக்ஷன் என்ன ஆகுனா சைன் சேஞ்ச் நடக்கும். மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 0 கிடைக்கிது. இப்போ 42 -36 இந்த சைன் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம சைன் சேஞ்ச் பண்ண சைன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ 42 தான் பெரிய டிஜிட். அது பாசிட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 42 - 36 பண்ணும்போது +6x² கிடைக்கிது. இது கிடைச்ச பிறகு நெக்ஸ்ட்டு 2 டிஜிட்ஸையும் நம்ம வந்து கீழே எடுத்துகிட்டு வருவோம். பாலினாமியல் ஈக்குவேஷனில் இருக்க நெக்ஸ்ட்டு 2 நம்பர்ஸை நம்ம கீழே எடுத்துகிட்டு வரோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி இது வந்து x² 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டோம். நியூவாக ஒரு டிஜிட் இங்கேயும் குவாஷன்ட்லேயும் நமக்கு ஆட் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு டிஜிட் அப்படியே எடுத்து எழுதிட்டு செகண்ட் டிஜிட்டை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 6 2 டைம்ஸ் -12x கிடைக்கிது. இப்போது இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அதே ஸ்பேஸ் இங்கேயும் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட் +6x² இருக்கு இல்லையா, அதை 2x² டிவைட் பண்ணால் x² கேன்சல் ஆகும். 2 1 டைம் 2 3 டைம். ஸோ 3 கிடைக்கிது, +3. ஸோ +3 இங்கேயும் குவாஷன்லேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண பிறகு என்ன நடக்கும்னா இந்த 3ஆல் இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 3 × இந்த ஃபுல் ஈக்குவேஷனையும் 3ஆல் நம்ம பண்ணணும். 2 × 3 6 x² இருக்கிறதுனால x². அதே மாதிரி -12x × +3. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது. 12 × 3 36x. Again +3 × +3 +9.
மறுபடியும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா சைன் சேஞ்ச் நடக்குது. ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாறுது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது, ப்ளஸ் மைனஸாக மாறுது. ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0 கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x + 3 தான் குவேஷன்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா பார்க்காம போட்டு பாருங்கள். 2-3 வாட்டி போட்டு பார்த்தா நமக்கு அந்த எப்படி பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். இப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, அதோட ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் இது தான். மாடுலஸ் போட்டு போடணும். ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் அது பாசிட்டிவ் அப்படின்னு தான் அர்த்தமாகும். அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள்.